42வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் நெறிந்த நாளை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணியாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். A bruised reed he will not break, and finest burning wick he will not quake. He will faithful bring forth justice. ಜಜ್ಜಿದ ದಂಟನ್ನು ಮುರಿದು ಹಾಕದೆ ಕಳೆಗೊಂದಿದ ದೀಪವನ್ನು ನಂದಿಸದೆ ಸದ್ಧರ್ಮವನ್ನು ಪ್ರಚುರಪಡಿಸಿ ಸಿದ್ಧಿಗೆ ತರುವನು. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. ஏசாயா 42வது அதிகாரம் இதனுடைய 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை காலைவேளையில இந்த உபவாச ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்தின வெளிப்படுத்தின ஒரு வேத வார்த்தைகளை உங்களோடு கூட இந்த காலவெளியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. இந்த அருமையான இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வெளியேற பெற்றது, அது வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 2 காரியங்களை எங்க வேதத்துல வாசிக்கிறோம். அந்த 3வது வசனத்துல நெறிந்த நாணலை முறியாத தேவன், 2வது அங்கு சொல்லப்படும் மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு அதனுடைய 2வது அந்த பகுதியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவர் நம் அனைவரோடு கூட பேச தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். மங்கி எரிகிற திரி, அதுதான் இன்னைக்கு நம்முடைய பிரசங்கத்துடைய தலைப்பு. மங்கி எரிகிறதான திரியை தேவன் ஒருபோதும் என்ன செய்கிறவர் அல்ல, அணைக்கிறவர் அல்ல. மங்கி எரிந்து கொண்டிருக்கிறதான விளக்கு இல்லையா, அங்க வேதம் சொல்கிறது மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிற ஆண்டவர். இந்த நம்ம வீடுகளில பார்த்தீங்கன்னு சொன்னா விளக்கு அந்த நாட்களில், இன்னைக்கு லைட் இருக்கு, கரண்ட் இருக்கு. குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாக வீடுகளிலே விளக்கு, கெரோசின் விளக்கு இல்லையா, என்ன சீமெண்ணெய் ஊத்தி மண்ணெண்ணெய் ஊத்தி எரிகிற விளக்கு தான் நம்முடைய வீடுகளில் என்ன செய்தோம், நம்ம பயன்படுத்தி கொண்டு இருந்தோம். அந்த விளக்குகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா என்ன செய்யும் இருக்கும். நம்முடைய வீடுகளில் இருக்கிற விளக்குகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அந்த எல்லா விளக்குகளுக்கும் கண்டிப்பாக எண்ணெய் ஊத்த வேண்டும். எண்ணெய் என்ன செய்யணும், நம்ம ஊத்தணும். மண்ணெண்ணெய் ஊத்தினா தான் அந்த விளக்கு என்ன செய்யும், எரியும். அந்த நாட்களில ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் கம்பல்சரி என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துக்கிட்டு இருந்தார்கள். இப்ப அந்த விளக்குல எண்ணெய் ஊத்தி, அந்த எண்ணெய் ஊத்தும் போது அதுக்கு அந்த எண்ணெய் ஊத்துறது மட்டுமல்ல, அந்த விளக்கு எரிவதற்கு அது உள்ள ஒரு திரி என்ன செய்யும் இருக்கும். நம்ம வீடுகளில துணியிலேயே அதை என்ன செய்வோம், நம்ம அந்த திரியை உண்டு பண்ணி அந்த திரியை என்ன செய்வோம், கரெக்டா விளக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வைத்து அதை கட் பண்ணி அந்த விளக்கை நம்ம என்ன செய்வோம், நம்ம எரிய வைப்போம் இல்லையா. இந்த காலத்துல ஒரு சந்ததிகளுக்கு அது பெரும்பாலும் தெரியுமா தெரியாது. நான் வீட்டுல அந்த விளக்கு ஒண்ணு வச்சிருக்கிறேன். அந்த விளக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைச்சு மறந்து போயிட்டேன். விளக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு யோசித்தேன், மறந்து போயிட்டேன். இந்த வேத வசனத்தை ஆவியானவர் நம்மோடு கூட ஏதோ ஒரு காரியத்தை பேசுவதற்காகவும், ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நம்மிலே வெளிப்படுத்துவதற்காகவும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மங்கி எரிகிறதான திரி, அந்த விளக்கை நீங்கள் எரிய வைக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் ரொம்ப சரியா என்ன செய்யாது, அது எரியாது. வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கும். அது அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லாத போது அது சில காரியங்களை என்ன செய்வாங்க, அது திரியோ அல்லது அதனுடைய மேல இருக்கிற காரியமோ அதை சரி செய்வாங்க. விளக்கு பண்ணுவதற்கு கரெக்டா 6 மணி 5 மணி 5:30 மணி 6 மணி ஆயிடுச்சுன்னா வீடுகளில் என்ன பத்த வைக்கணும், விளக்கு பத்த வைக்கணும். விளக்கு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் என்ன செய்யணும், பெருக்கணும். வீடை பெருக்கிட்டு விளக்கு என்ன செய்வாங்க, பத்த வைப்பாங்க. 6 மணிக்கு மேல வீட்டுல இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, பெட்ல படுத்து என்ன செய்யக்கூடாது, தூங்க கூடாது. இதெல்லாம் பைபிள்ல இருக்கான்னு கேட்காதீங்க. இது பரம்பரையாக பெரியவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயத்தை நான் என்ன செய்கிறேன், நான் சொல்லுகிறேன். அது நல்ல பழக்கம் தான். என்ன பழக்கம்,
அது நல்ல பழக்கம். வெளிச்சம் வீட்டுக்குள்ள விளக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு அப்புறம் வீட்டுல படுத்து என்ன செய்யக்கூடாது, தூங்க கூடாது. அந்த வீட்டுக்கு அது எப்படி இருக்காது, நல்லா என்ன செய்யாது இருக்காது. அதுல விசேஷமா பெண்கள் எங்க படுத்திருக்க கூடாது, 6 மணிக்கு மேல பெட்ல என்ன செய்யக்கூடாது, படுக்க கூடாது இல்லையா. அது அந்த வீட்டுக்கே அது என்ன இல்லாம போயிடும், அழகு இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம உண்மைதான், சில வேலைகள்ல அது பொய் ஒண்ணுமே இல்ல. பெண்கள் வீட்டுக்கு அழகானவர்கள், ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பெண்களுக்கு விளக்கு எப்படி வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கோ, அதை விட பெண்கள் வீட்டுக்கு யாரா இருக்கிறாங்க, வெளிச்சமா இருக்கிறார்கள். வீட்டுல இருக்கிற லைட் அணைஞ்சு போறது மாதிரி பெண்களும் கட்டில படுத்திருந்தா வீட்டுல இருக்கிற விளக்கு அணைஞ்சது மாதிரியே என்ன செய்யும் இருக்கும். அப்படின்னா அந்த வெளிச்சம் லைட் போடுறது இதெல்லாம் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, அந்த விளக்கு என்ன செய்வாங்க, சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா. இன்னைக்கு அந்த வேலை இல்லை இல்லையா. நம்ம லைட் போட்டோன்னு எரியுது, விளக்க சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுல கெரோசின் இருக்கான்னு பார்த்து அதை என்ன செய்வாங்க, அந்த விளக்க பத்த வைப்பார்கள் இல்லையா. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு அது என்ன செய்யும் தெரியும் கரெக்டா. இப்ப அந்த டைம் ஆனா எங்க அப்பா அதை கரெக்டா பண்ணணும். அது விளக்கு சும்மா பத்த வைக்கப்படுது, கண்டிப்பா என்ன செய்யணும், நல்லா சுத்தமா கிளீனும். அந்த விளக்கு வெளிச்சம் நல்லா தெரியணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகும் வீட்டுல இல்லையா. அப்படி சுத்தமா இருக்கணும். அதனால அதுக்கப்புறம் விளக்கு வேறு விதமா என்ன செய்யுது, அது அது வேற ஒரு காரியம். ஆனால் வேதம் பாருங்க, நாம் சாதாரணமா பயன்படுத்துகிறேன், நாம் சாதாரண நம்முடைய உபயோகத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தின நடைமுறையான ஒரு விஷயத்தை குறித்து ஆவியானவர் நம்மிடத்துல ஒன்றை பேச விரும்புகிறார். அதுக்குத்தான் இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. மங்கி எரிகிறதான திரியை அவர் அணையாது இருக்கிற தேவன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 60 அதிகாரம் 1வது வசனம் சொல்லும்போது சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீ மங்கி எறிவதற்காக அல்ல தேவன் உன்னை தெரிந்து கொண்டது. நீ ஆண்டவருக்காக பிரகாசிக்கும்படியாக, ஆண்டவருடைய நாமத்தை அதாவது இந்த பூமியில உயர்த்தும்படியாய், ஆண்டவரை இந்த பூமியிலே அறிவிக்கும்படியாய், தேவனுடைய வெளிச்சத்தை இந்த பூமியிலே நீ பறைசாற்றும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம ஏசாயா 60 அதிகாரம் 1 வசனத்துல சொல்லும் பொழுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல என்ன செய்தது, உதித்தது அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். நீங்க இந்த உலகத்துக்கு யாரா இருக்கிறீங்க, ஒளியா என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்கள். விளக்கானது விளக்கு தண்டின் மேல என்ன செய்யணும், இருக்கணும். விளக்கு எங்க இருக்கணும், விளக்கு தண்டின் மேல. விளக்கு உயரமான ஒரு இடத்துல இருக்க வேண்டும். விளக்கு உயரமான ஒரு இடத்துல அந்த விளக்கு இருக்குமானால் அது வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அது என்ன கொடுக்கும், வெளிச்சம் கொடுக்கும். விளக்கானது விளக்கு தண்டின் மேல் அது இருக்க வேண்டிய இடத்துல அந்த விளக்கு இல்லாம அது மறைவான ஒரு இடத்துல அது இருக்குமானால் அது வீட்டில் இருக்கிற மற்ற ஒருவருக்கும் அது என்ன கொடுக்காது, வெளிச்சம் கொடுக்காது. அது எங்கு மறைவா இருக்கிறதோ அந்த இடத்துல மாத்திரம் தான் அது என்ன கொடுக்கும், வெளிச்சம் கொடுக்கும். அப்படின்னா ஒரு விளக்கு எங்க இருக்கணும், எல்லாருக்கும் பிரகாசிக்கிறதை போல, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுப்பதை போல, எல்லாருக்கும் அங்க என்ன இருக்கு என்பதை தெரியப்படுத்துவதை போல அந்த விளக்கு எங்க இருக்க வேண்டும் அப்படின்னா அது இருக்க வேண்டிய உயரத்துல அந்த விளக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அப்பதான் அந்த வீட்டுக்குள் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும், அல்லது அந்த விளக்கை சுற்றிலும் எவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த விளக்கு என்ன கொடுக்கும், வெளிச்சம் கொடுக்கும். அதனாலதான் விளக்கு தண்டின் மேல வைக்கணும். புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், நீ விளக்கை கொளுத்தி மரக்காலாலே அதை மூடி வைப்பாயானால் அது வேற ஒருவருக்கும் என்ன கொடுக்காது, வெளிச்சம் என்ன செய்யாது, கொடுக்காது. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்,
நீங்கள் எல்லாருமே, நாம் எல்லாருமே இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறதான விளக்காய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை பிரகாசிக்கிற விளக்காக? இயேசுவை, தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இந்த பூமியிலே எழும்பி பிரகாசிக்கிறதான விளக்காக, எழும்பி பிரகாசிக்கிறதான ஒரு தேவ பிள்ளையாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. அது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரா? ஏன்னா நான் இயேசுவை என் வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படின்னா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீ சாதாரண இல்ல, நீ எழும்பி பிரகாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விளக்கு சொல்லுது. ஏசாமி உதாரணமா சொல்லும்போது சொன்னார், விளக்கு, அதாவது விளக்கானது விளக்கு தண்ணின் மேல இருக்கணும், எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுப்பதே போல. அப்படின்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது, அவர்கள் அந்த குடும்பத்துல வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டுமே தவிர, அவர்கள் அந்த குடும்பத்தில இருளான ஒரு பிள்ளைகளா என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. இப்படி சொல்லி தரேன் நானு. இருளில இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாகவே இயேசு உன்னை தன்னுடைய பிள்ளையாய் தேவன் உன்னை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உன் வீட்டுல இருட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிற, சத்தியத்தை தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, உண்மையான விசுவாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, இயேசுனா யாருன்னு தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற, பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதானே அப்படிப்பட்டதான தேவ பிள்ளைகளுடைய மத்தியில இருந்து ஆண்டவர் எதற்காக உன்னை வேர்பிரித்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா, நீ மரக்காலால மூடப்படுவதற்காக அல்ல, எங்கோ மறைவாக இருந்து எரிவதற்காக அல்ல, நீ அங்க இருக்கிற மற்றவர்களுக்கு நீ பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை முதலாவது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீ உண்மையாய் எரிகிற, பிரகாசிக்கிற, உண்மையாய் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீ இருந்தால், உன்னோடு கூட இருக்கிற மற்றவர்கள் அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான் என்பதை அவர்களால புரிந்து கொள்ள முடியும். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரம் ஒரு தம்பியை பார்த்தேன். அவன் சர்ச்சுக்கு போறான்னா, அவன் பேண்ட் பாத்தீங்கன்னா முட்டிக்கு மேலே கீழே அப்படியே கிழிஞ்சிருக்கு, பங்குற மாதிரி. என்னன்னு கேட்டேன். ஸ்டைல். என்னன்னு? ஸ்டைல். எங்க வாங்கினதுன்னு கேட்டேன். அவன் இன்னொரு தம்பியை சொன்னான், இவன் தான் வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னான். அவனும் எங்க போறான்னா, அவனும் சர்ச்சுக்கு போறவன் தான். நான் சொன்ன, அவங்க கூட சேராது நீ அப்படின்னு. அவங்க கூட என்ன செய்யாத? சேராத. நீ பார்க்க அழகா இருக்கிற, நீ நல்லா இருக்கிற, உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை, நீ நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நீ தேவ சமூகத்துக்கு போற கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய உடைகள் நல்லா இருக்கணும், நீ நல்லா போட்டுட்டு போ. அவன் சொன்ன, சரி அங்கிள், நான் இனிமேல் போடுறது இல்லை. அவன் 2 நாள் விட்டு மறுபடியும் பார்த்தேன். அவன் பேண்ட் ஒழுங்கா இருந்துச்சு. ஒருவேளை நான் போறேன்னு ஒழுங்கா போட்டானா தெரியாது, நான் நம்புறேன் அவன் நல்ல ட்ரெஸ் பண்ணுவான்னு சொல்லி. அவனை ஓட்டை, அதாவது ஓட்டையை அவன் கிழிஞ்சது அவன் போட வைத்தது யாரு அப்படின்னு கேட்டா, வேற ஒரு நபர் அல்ல, உலகத்துல இருக்கிறவன் அல்ல, சபையில கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தம்பி தான் இந்த ஓட்ட பேண்ட போடுறதுக்கு அவனுக்கு கத்து கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் எப்படி எழுப்பி பிரகாசிக்கிறான் பாருங்க. நல்ல பேண்ட் போடுறவனை கூட ஓட்ட பேண்ட் போடுறவனுக்கு, அதாவது கத்து கொடுக்கிறவன் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவன் அல்ல, அவன் வேற பாதைகளிலே நடத்தி கொண்டு போகிறான். எதியா ஸ்டைல்? ஆமா, இங்க கிடைக்குது எல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சது போட்டு போறியே, அது விலை கொடுத்து வாங்குறோம். எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அறிவு கேட்டவன் இல்லையா? நல்ல துணியை கிழிச்சு முட்டி தெரிகிறது மாதிரி, எல்லாம் தெரிகிறது மாதிரி இல்லையா, பின்னாடியில நிக்கரு தெரிகிறது மாதிரி எல்லாம் போட்டுட்டு போற. எதுக்கு நீ ட்ரெஸ் போடுற? எதுக்கு உடை போடாம இருக்கலாமே நீ?
அதை வழிகாட்டுகிறவன் யார் அப்படின்னு கேட்டா, சபைக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துல பங்கெடுக்கிறதான ஒரு வாலிபன் அதற்கு வழிகாட்டுகிறான். யார? இன்னொருத்தர். ஞானஸ்தானம் எடுத்தது தெரியாது. அப்படின்னு உன்னுடைய நீ பிரகாசிக்கிற உன்னுடைய வெளிச்சம் என்ன தெரியுமா? இயேசு சாமி உன்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ, அல்லது தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல என்ன விரும்புகிறாரோ அவைகளை உன் சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீ மாதிரியாகவும் அவருடைய மகிமையும் ரட்சிப்பையும் காட்டக்கூடிய ஒரு விளக்காய் நீ பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அது உண்மையா? கர்த்தர் மட்டும் அதை எதிர்பார்க்கிறாரா? ஆமா, கர்த்தர் அதை விரும்புகிறார். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். காயத்ரி சொல்லும் சொன்னாங்க, என்ன வேற ஒரு வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புனாங்க. அவங்க என்னை குறித்து சொன்ன சாட்சி என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளைய நம்பி நீ செய்யக்கூட வேலை கொடுக்கலாம். அந்த பிள்ளைய போல இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒருத்தருமே இல்ல. அவன் நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுவது என்பதே பெரிய விஷயம். காரணம் என்னன்னு கேட்டா, எனக்குள் இருக்கிற இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நீ எழும்பி பிரகாசிக்கிற ஒரு தேவ பிள்ளை. நீ எங்கேயும் மறைந்திருந்து எரிவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கல. உன்னுடைய வெளிச்சம் மரக்காலை மூடப்படுவதற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கல. நீ தண்டின் மேல இருந்து நீ, அதாவது உன்னை நம்பி உட்கார்ந்து இருக்கிற அங்க இருக்கிற மற்றவர்களுக்கு நீ என்ன கொடுக்க வேண்டும்? வெளிச்சம் கொடுக்க வேண்டும், வெளிச்சம் கொடுக்க வேண்டும். எதுக்கு வெளிச்சம்? இருட்டுல நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறான். எங்க உட்கார்ந்து இருக்கிறானே அவனுக்கு என்ன செய்யல தெரியல. சில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பக்கத்துல பாம்பு கூட இருக்கு. சில உட்கார்ந்து இருக்கிறான் சகதியில உட்கார்ந்து இருக்கிறான். சில உட்கார்ந்து இருக்கிற மோரியில உட்கார்ந்து இருக்கிறான். சில உட்கார்ந்து இருக்கிற இடம் பார்த்து இருண்டு போய் நாச்சம் எடுத்த ஒரு நிலைமைகளிலே காணப்படுகிறது. அவன் வெளிச்சத்தை தேடுகிறான். அவைகளிலிருந்து வெளியே வருவதற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறான். ஆனால் அவனால முடியல. அவன் அதே நிலைமையில இருக்கிறான். ஆனால் அந்த நபரிடத்துல கர்த்தர் உன்னை ஏன் அழைத்தார்? அந்த நபர்கள் மத்தியிலே கர்த்தர் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார்? அந்த குடும்பத்திலிருந்து தேவன் உன்னை எதற்காக வேறுபடுத்தார்? எதற்காக நீ இயேசுவின் பிள்ளையாய் மாறின என்பதனுடைய உண்மையான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக கர்த்தரை அழைத்திருக்கிறார்? இருட்டில உட்கார்ந்து இருக்கிறதான அவர்களுக்கு நான் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அவனுக்கு வெளிச்சம் வந்தா தெரியும். ஓ, நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? இருட்டுல, சேர்ல, மோரில, அசிங்கத்துல உட்கார்ந்து இருக்கிற இது நாற்றம் எடுத்த ஒரு இடம். இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்கிறதால ஒரு வெளிச்சத்தை அவனுக்கு கொடுப்பாயானால் அவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை விட்டு எங்க வந்துருவான்? வெளியில வந்துருவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, தப்பா யோசிக்காதீங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இருட்டுல உட்கார்ந்து வாயில பீடி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு நம்ம வெளிச்சத்தை வச்சு அவனுக்கு பத்த வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அவன் என்ன வர மாட்டான்? அங்க இருந்து எங்க வர மாட்டான்? வெளியில வர மாட்டான். ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, நல்லா இருக்கிற ஃபேமிலியை கிழிச்சிட்டு போடுன்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய பிரகாசம் அப்படித்தான். அதுக்கு வேதம் சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசிக்கணும். உன் வெளிச்சம் எல்லாருக்கும் என்ன செய்ய கடவுது? தெரிய கடவுது. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை என்பதை முதலாவது நீ வெளிப்படுத்த வேண்டும். உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் என்பதை நீ வெளிப்படுத்த வேண்டும். உனக்குள்ள இருக்கிற இயேசு என் பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்பதை நீ வெளிப்படுத்த வேண்டும். உனக்குள்ள இருக்கிற இயேசு சுவாமி மாத்திரமே உண்மையான தெய்வம் என்பதை நீ வெளிப்படுத்த வேண்டும். உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசத்தை காட்டிலும் மேலான விசுவாசம் என்பதை நீ வெளிப்படுத்த வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய நம்பிக்கையை காட்டிலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் என் தேவனிடத்துல போவேன் என்கிறதான அந்த நம்பிக்கையை நீ மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாய் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நீ எழுந்து பிரகாசிப்பது. அதற்கு மாறா
ரோமர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை போல வேதம் சொல்கிறது, நீ உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்ன செய்யாத, நீ தரிக்க கூடாது. எதுக்கு ஒத்த வேஷம்? உலகத்துக்கு ஒத்த வேஷம். அப்படின்னா உலகத்துக்கு ஏற்ப, உலகத்துக்கு அதாவது உலகத்தோடு இணைந்து, அவைகளோடு இணைந்து நான் வாழ்வேனானால் தேவன் என்னை வேறு பிரித்ததற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாம என்ன செஞ்சிடும்? வேதம் சொல்லுகிறது, மங்கி எரிகிற திரியை அவர் என்ன செய்கிறது அல்ல, அணைக்கிறது. நீ பிரகாசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உன்னை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்களுக்கு நீ வெளிச்சம் கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உன்னை நம்பி இருக்கிற அநேகருக்கு நீ வெளிச்சமுள்ள தேவ பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காகத்தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அப்படி ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க ஆரம்பிக்கிறது. என்ன நடக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே மங்கி எறிய ஆரம்பித்துறாங்க. மங்கி எறிய நல்லா இருக்கிறவங்க, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற தேவ பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, மங்கி எறிய ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் ஆண்டவர் மங்கி எரிகிற திரியை அணைக்கிறது இல்ல? மங்கி எரிகிற திரிய ஆண்டவர் என்ன செய்கிறது இல்ல, அணைக்கிறது இல்ல. மங்கி எரிகிற தீயை பார்த்திருக்கீங்களா? மங்கி எரிகிறதுனா வெளிச்சமே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அது எரியும். வீட்டுல விளக்கு இருப்பதை போல தெரியும், வெளிச்சம் இருப்பதை போல தெரியும். ஆனால் அது மற்றவர்களுக்கு வெளிச்சம் இருக்காது. எல்லா இடங்களிலும் வெளிச்சம் இருக்காது. அது இருக்கிற இடத்துல மாத்திரம் அந்த வெளிச்சம் இருக்கும். ஏன் கேட்டா, அது ஒழுங்கா எரியாம அது மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மங்கி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அது வெளிச்சம் பூரணமா வெளிச்சம் இல்ல, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சில விளக்கு பார்த்தீங்கன்னா இப்படி 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 எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னு என்ன தெரியுமா, எப்போ பொட்டுன்னு போவனே என்ன செய்யாது, தெரியாததை போல இப்படியே எரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யும், இருக்கும். அப்படி ஏன் ஆண்டவர் அந்த மங்கி எரிகிற திரிய அணைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவைகளை தூண்டி விட்டு எரிய வைக்க தேவன் விரும்புகிறார். நான் சொல்வதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேரம் இல்லை எல்லாத்தையும் பேசுவதற்கு. நீ மங்கி எரிந்து கொண்டிருக்கிற உன்னை ஏன் ஆண்டவர் அணைக்காமல் இருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் ரொம்ப உண்மையா இல்லை, நான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு நபரா நான் இல்லை, ஆதியில இருந்ததை போல எல்லாம் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை, நான் ஆதியில ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த ஒரு ஆவிக்குரிய உற்சாகமும் பலனை இன்னைக்கு இல்லை, ஆனாலும் நான் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன என்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கு. தேவன் உண்மையில் கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உண்மையில் கிருபையா இருக்கிறார். ஆண்டவர் உண்மையில் பாசமா இருக்கிறார். ஆண்டவர் உண்மையில் கிருபையுள்ளவரை இரக்கமுள்ளவரா இருக்கிறபடியினாலதான் தேவன் வேதம் சொல்லுகிறது, அந்த மங்கி எரிகிற திரியை தேவன் அணைப்பதற்கு விரும்பல. அதை அணைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? ஒரு மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிற திரியை அணைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? ஹாப்பி பர்த்டே டு யூ தான் இல்லையா? ஃபோன் ஊதுனா என்ன செஞ்சிடும்? அணைஞ்சு போறோம். ஏன் ஊதல தெரியுமா? ஏன் ஆண்டவர் ஊதல தெரியுமா? உன்னை இழப்பதற்கு கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. உன்னை எழும்பி மறுபடியும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ண தேவன் கையில தேவன் ஒரு பின்னு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவன் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு சின்ன பின்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த மங்கி எரிந்து கொண்டிருக்கிற அந்த திரியை மேல கொஞ்சம் இழுத்து விடணும். மேல இழுத்து விடனா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீயில கை வச்சு இழுக்க முடியாது, அது ஒரு கடப்பார வச்சு இழுக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன பின்ன ஒரு வச்சுட்டு அந்த பின்ன குத்தி மேல அப்படியே இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது நல்லா எரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமா, அந்த பின்ன சும்மா குத்தும் போது கொஞ்சம் நோவும். பின்ன குத்தும் போது என்ன செய்யும்? கொஞ்சம் நோவும். நோவை தாங்க ரெடியா? அல்லேலூயா. ஆமா, அந்த பின்னு தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு
நீ எங்க சோர்ந்து போய், அதாவது எங்க எரியாம மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறாயோ அங்கு தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா உன்னோடு இடைவிட ஆரம்பிக்கிறார், உன்னோடு பேச ஆரம்பிக்கிறார். அந்த தீ எரியாம இருக்கிறது, அந்த திரி எரியாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய காரியம் அல்ல, ஒன்றுமே இல்லை, பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. அது ஊதுனா அது அணைஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவருக்கு ஊதுவதற்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. காரணம், ஆண்டவர் பார்க்கிறார், இல்ல நான் கொஞ்சம் தூண்டி விட நான் நினைக்கிறேன், நான் தூண்டி விடுவேனானால் அது நல்லா என்ன செய்யும், அது எரியும். தேவன் தூண்டி விடுவதற்கு அவர் கையில ஒரு பின் இருக்கு இல்லையா, அந்த பின்னை வச்சு ஆண்டவர் குத்துவதற்கு நீர் உன்னை அனுமதிக்க வேண்டும், உன்னை அனுமதிக்க. ஆண்டவரே, நான் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க நான் விரும்புறேன். ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாட்களாகவே என் ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் ரொம்ப கீழே போயிட்டேன் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் சரியான ஒரு நிலைமையில நான் இல்லை. நான் எரிந்து கொண்டிருப்பது, நான் அதாவது சும்மா அப்படியே மெதுவா எரிந்து கொண்டு பிரகாசம் இல்லாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தயவு செய்து என்னை உடைய பின்னால என்னை கொஞ்சம் தூண்டி விடுங்க ஏசப்பான்னு சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆனால் தேவன் நம்மளை தூண்டி விட ஆரம்பிப்பார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் வந்து தேவ பிள்ளைகளா இருக்க நீங்களும் மங்கி எறிவதற்காக கர்த்தர் விரும்பல. நீங்களும் மங்கி எறிவது யாருடைய விருப்பம் அல்ல, தேவ விருப்பம் அல்ல. அப்படி மங்கி எறிகிற திரி, அந்த விளக்கானது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டிலும் ஒண்ணுதான். இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டும் ஒண்ணுதான். மங்கி எரிகிற திரி, ஏன்னா அது வெளிச்சம் இங்க மட்டும் தான் கொடுக்குது. அந்த வெளிச்சம் வேற ஒரு இடத்துக்கு அது போறது இல்ல, பரவுறது இல்ல. அப்ப அந்த விளக்கு அந்த எரிஞ்சான எரியாட்டி என்னது, அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனா ஆண்டவருக்கு ஒண்ணு தெரியும், விளக்கு எரியுது, விளக்கு உள்ள என்ன இருக்கு, என்ன இருக்கு, விளக்கு உள்ள என்ன இருக்கு, திரி இருக்கு. ஆனா விளக்கு ஓட்டை இல்லை. விளக்கு என்ன இல்லை, ஓட்டை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விளக்கு ஓட்டையானா அதோட எண்ணெய் இருந்தாலும் திரி இருந்தாலும் தூக்கி என்ன செய்யணும், போட வேண்டியது. பிரயோஜனமே இல்லை. இது வரைக்கும் நீ ஓட்டை ஆகல, அது வரைக்கும் தான் ஆண்டவர் கையில என்ன வச்சிருக்கிறாரு, பின்ன வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத, பயன் இல்லாத ஒரு விளக்காய், ஓட்டை உள்ள ஒரு விளக்காய் ஒருவேளை நீ மாறுவாயானால் தேவன் கையில வச்சிருக்கிற அந்த, அதாவது பின்னும் வேஸ்ட், அது உள்ள இருக்கிற கெரோசின் வேஸ்ட், அது உள்ள இருக்கிற திரி வேஸ்ட். இப்பொழுது அந்த எஜமான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, அந்த விளக்கு தூக்கி எங்க போட்டுவாரு, வெளியில தூக்கி எறிஞ்சிருவார். காரணம், இது தூண்டி விட்டால் என்ன இல்ல, பிரயோஜனம் இல்ல. கெரோசின் ஊத்தினாலும் பிரயோஜனம் இல்ல, அது உள்ள திரி போட்டாலும் அதுக்கு என்ன இல்ல, பிரயோஜனம் இல்ல. காரணம், இது என்ன செய்யுது, ஓட்டையா இருக்கு. அந்த காலத்துல விளக்கு பாத்தீங்கன்னா செம்பிளையில விளக்கு இருக்கும். அந்த விளக்கு மேலே திருக்கலாம், கீழே என்ன செய்யலாம், பண்ணலாம். சில விளக்குல கெரோசின் எண்ணெய் ஊத்தி வச்சுட்டு பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் போட்டோம், அந்த விளக்கு கம்ப்ளீட் போய் என்னன்னு கேட்டா கீழே கூடி அந்த எண்ணெய் போறதே என்ன செய்யாது, தெரியாது. அது யூஸ் இல்லை, அவ்வளவுதான். அதை பயன்படுத்த முடியாது. ஏன்? தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார், தேவன் உன்னை தூண்டி விட்டு பிரகாசிக்க பண்ண தேவன் விரும்புகிறார். ஆனால் நீ ஓட்டையுள்ள ஒரு விளக்காக, ஓட்டையான ஒரு விசுவாசியாக, தேவனுக்கு பயன்படாத பிரயோஜனம் இல்லாத ஒரு நபராக நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பாயானால் ஒரு நாள் வரும், கர்த்தர் நீ தூக்கி எங்க போட்டுருவாரு, அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுவாங்க. நான் அது கூட சிலத்துல தோல்வியை என்ன செஞ்சிருவோம். இன்னைக்கு ஆண்டவர் அநேக தேவ பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் எப்படியாவது நீ எழுப்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, அதாவது ஜபத்தின் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், தீர்க்க தரிசனம் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அநேக சில தேவ பிள்ளைகளுக்கு எழுப்பி என்ன செய்ய முடியல, பிரகாசிப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் அதை உதாசீனப்படுத்த அவர்கள் ஆரம்பிக்கிறார். ஏன் ஆண்டவர் அவைகளை அணைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவைகளை தூண்டி விட்டு எரிய வைக்க தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, ஏன் ஆண்டவர் அந்த எரிகிற தீயை அணைக்கிறதுலன்னு சொன்னா, அவைகள் தேவனுக்காக எரியும்படி ஒரு வாய்ப்பை தேவன் அவைகளுக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஏன் ஆண்டவர் கொஞ்ச நேரத்துல பூனை ஊதுனா அது அணைஞ்சு போயிடும். ஆனால் அந்த திரி, அந்த நெருப்பானது, அந்த விளக்கானது எரியணும்னு சொல்லி
ஆண்டவர் அந்த விளக்குக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தேவன் விரும்புகிறார். என்ன வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறாரு? அவைகள் தேவனுக்காக மறுபடியும் எரியும்படியான ஒரு வாய்ப்பை அந்த விளக்குக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதனாலதான் கையில ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? அந்த பின்ன வச்சு தூண்டி விடுகிறார். சிலருக்கு தூண்டி விட்டாலும் எரிவதற்கு விருப்பம் இல்லை. தூண்டி விட்டாலும் எரிவதற்கு சிலருக்கு என்ன இல்ல? விருப்பம் இல்ல. காற்றடிக்குது, மழை பெய்யுது, புயல் அடிக்குது, அந்த விளக்கு அணைந்து போகக்கூடியதான எத்தனையோ சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய பரிசுத்தமான கரத்தை கொண்டு அந்த விளக்கினுடைய காரியங்கள் அணைந்து போகாதபடிக்கு அவைகளை மூடிக்கொள்கிறார். அல்லேலூயா. நீ எரிந்து கொண்டிருப்பது, மங்கி எரிந்து கொண்டிருக்கிற அந்த விளக்கு கூட அணைந்து போக கூடாது. தேவன் நினைத்தால் ஊதி அணைச்சிடலாம். ஆனா உன் வீட்டினுடைய ஜன்னல இருந்து வருகிற காற்று, வெளியில இருந்து வருகிற காற்று, அது நீ அணைந்து போக கூடாதபடிக்கு தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டா, அவைகளை கரங்களினாலே மூடி அவைகளை ஆண்டவர் பத்திரமாய் அவைகளை கொண்டு போகிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, நீ அணைந்து போவது யாருக்கு விருப்பம் அல்ல? தேவனுக்கு விருப்பம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீ பிரகாசிக்கும்படியாகவே தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். சில வேளையில் தேவ பிள்ளைகள் இந்த உண்மையான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளாதவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு, ஆண்டவர் தெரிந்து கொண்ட உன்னதமான அந்த நோக்கங்கள், அவைகளை முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த பரிசுத்தமான இந்த வேதத்தை போல உலகத்துல இன்னொரு உலகத்துல வேற ஒரு புஸ்தகம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகம் மாத்திரமே. அல்லேலூயா. ஒருத்தன் சொன்னா, தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு நபர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, அதாவது என்னுடைய இன்னும் 100 ஆண்டுகளிலே இந்த வேதம் இந்த பூமியில என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எத்தனை ஆண்டுகளில? இன்னும் 100 ஆண்டுகளில் இந்த வேதம் இருக்கக்கூடாது. இந்த பூமியில இந்த வேதம் இல்லாதபடிக்கு அழித்து போடுவேன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய சவால் விட்டார். ஆனால் அந்த மனுஷன் மரித்து போயிட்டான். அந்த மனுஷன் வாழ்ந்த அந்த பெரிய அரண்மனை இல்லையா, அந்த அரண்மனையில தான் இப்ப இந்த பைபிளவே மொழிபெயர்த்து அச்சடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னார், வானமும் பூமி ஒளிந்து போகும், தேவ வார்த்தை என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ மங்கி எரிகிற திரியாய் அல்ல. ஏன் ஆண்டவர் உன்னை அணைக்க விரும்பலன்னு கேட்டா, அவைகள் தேவனுக்காக மறுபடியும் எழும்பி பிரகாசிக்கும்படி தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாளைக்கு இருப்போமோ இல்லையோ தெரியாது. ஆவியானவர் இன்னைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையை, நாளைக்கு நம் ஜீவனோடு இருப்போமோ இல்லையோ தெரியாது. ஆனால் ஆவியானவர் நீ எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எரிகிற உண்மைதான், ஆனா உன் வெளிச்சத்தினால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ எரிகிற உண்மைதான், உன் வெளிச்சத்தினாலே மற்றவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. நீ எரிகிற உண்மைதான், அதாவது நீ ஆராதிக்கிற சபைக்கோ, நீ இருக்கிற குடும்பத்துக்கோ, உன்னை ரட்சித்த தேவனுக்கோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதனால ஆண்டவர் பார்க்கிறார், உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வேதம் ரொம்ப தெரிய சொல்லுகிறது இல்லையா? அதாவது அணையாமல் நியாயத்தை உண்மையாய் தேவன் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படின்னா நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. தேவன் ஒரு நாள் நியாய தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்புல தேவன் தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்துவார். அப்படின்னா அது வரைக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நிச்சயமா என் பிள்ளை மறுபடியும் எழுப்பி என்ன செய்வான்? அதுக்குதான் சபை, அதுக்குதான் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடம். ஏன் ஆண்டவர் அந்த ஒரு வாய்ப்பை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார்? தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும்? நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும் இல்லையா? மூணாவது ஒரு காரியம், அந்த விளக்கு எரியும் என்கிற நம்பிக்கையை அதன் மீது தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பூணு ஊதி அந்த விளக்கு அணைக்காம ஆண்டவர் அதை எரியும்படியான ஒரு அனுமதியை ஆண்டவர் கொடுத்திருப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, நிச்சயமா இந்த விளக்கு என்ன செய்யும்? எரிந்து பிரகாசிக்கும் என்கிறதான ஒரு நம்பிக்கையை தேவன் அந்த விளக்கு மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
நீங்கள் நான் யாருடைய விளக்கா இருக்கிறோம்? எழுப்பி பிரகாசிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மேல ஆண்டவர் இந்த வாய்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் ஏன் என்னோடு பேசுகிறார்? நான் ஒவ்வொரு வாரம் சொல்ல, இந்த வாரம் பைபிள் ஸ்டடி இருக்கும், இந்த வாரம் ஈவினிங் உபவாச ஜெபம் இருக்கும், தயவு செய்து எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? எல்லா வாரம் ஏன் சொல்றேன் தெரியுமா? மறுபடியும் 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 ஆவியானவர் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புதன்கிழமை படுத்து தூங்குற ஒரு விசுவாசி, நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு சாயந்தரம் நான் எழுந்து எங்க போக போறேன்? பைபிள் ஸ்டடிக்கு நான் போகணும்னு சொல்லி அன்றைக்கு புதன்கிழமை படுத்து தூங்கி காலையில போய் எழுந்து அந்த நபரை எழுப்பும் போது பார்த்தா அந்த நபருடைய அதாவது சரீரத்துல என்ன இல்லை? ஜீவன். அவங்க சொல்ற ஒரு காரியம் என்ன? குடும்பத்தில் உள்ளவர்கள், ஐயோ இத்தனை வருஷ காலமா நான் ஜெபத்துக்கு போகல, நான் ஆராதனைக்கு போகல, நான் பைபிள் ஸ்டடிக்கு போகல, நான் தேவனுடைய ஆராதனை கூட்டங்களுக்கு எதுலயும் கலந்து கொள்ள. நேற்று தான் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நாளையில இருந்து நான் எங்க போகலான்னு இருந்தேன், போகலான்னு நான் இருந்தேன். ஆனா நேற்று இரவுலயே என்ன போயிடுச்சு? ஜீவன் போயிடுச்சு. சில விசுவாசிகள் சொல்லுவாங்க தெரியுமா, ஜனவரி 1ஆம் தேதி, இப்ப என்ன மாசம்? செப்டம்பர் மாசம். அக்டோபர் நவம்பர் டிசம்பர், இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கரெக்ட் தான். இந்த 4 மாசம் 3 மாசம் என்ன செஞ்சிருக்கேன்? ஒன்னும் சொல்லாதீங்க. ஜனவரி 1ஆம் தேதி இனி பாருங்க, நான் வேற மாதிரி நினைப்பேன். நீங்க அப்புறம் நீங்க சொல்லுங்களேன் அப்படிப்பாங்க. எப்படி சொல்லுறது? நான் சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, எத்தனை ஜனவரி 1ஆம் தேதியா, எத்தனை கிறிஸ்துமஸ், எத்தனை ஈஸ்டர், எத்தனை நியூ இயர். தேவன் ஊதுவதற்கு ரொம்ப நேரம் இல்லை. உன்னுடைய பரிசுத்தத்தினாலேயும் உன்னுடைய நீதியினாலும் அல்ல தேவன் ஊதாமல் இருக்கிறது. உண்மையில் அளவு கடந்த ஒரு அன்பு தேவன் வைத்திருக்கிறபடினாலே அந்த விளக்கு அணைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை? அருமையான நல்ல வார்த்தை. எரிகிற திரி அணையாமலும், நல்ல அருமையான வார்த்தை. ஊர்ல சொல்லுவாங்க, காலையில அந்த விளக்கு அணைச்சிடா அப்படிம்பாங்க. விளக்கு என்ன செஞ்சிரு? அணைச்சிரு அப்படிம்பாங்க. போன ஊதுனா அது என்ன செஞ்சிடும்? அணைஞ்சு போயிடும், அணைஞ்சு போயிடும். எரிகிற தீ அணையாம. இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளா நீங்களும் நானும் இருக்கிறோம், நம் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற தேவ பிள்ளைகள். நம்ம ஆண்டவர் என்ன வச்சிருக்கிற? ஒரு நம்பிக்கைய கர்த்தர் வைத்திருக்கிறார். காலம் கடத்தாத, காலம் கடத்தாத. தேவன் எரிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். இது கூட வாக்கு தத்தமா எடுத்துக்கொள்ளுங்க. நீ அணையாமல் இருக்க தேவன் உன்னை பாதுகாக்கிறார். ஆனால் அதுக்காக நீ மங்கி எரிஞ்சுக்கிட்டே இருப்பதை யாரும் விரும்பல. தேவன், நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ அணையாமல் இருக்கும்படி தன் கரங்களினாலே கர்த்தருடைய பாதுகாத்து வருகிறார். அதற்காக நீ மங்கியே எரிந்து கொண்டு இருப்பதை தேவன் விரும்பல. ஆண்டவருடைய பாதுகாத்தும் உன்னை தூண்டிவிட்டும் உன்மேல் ஆண்டவர் நம்பிக்கை வைத்தும் உனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தும் நீ மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையிலே நீ இருப்பாயானால், நீ இருக்கிற இடத்துல இருந்து அந்த விளக்கை ஆண்டவர் எடுத்து விட்டு தூர போட்டுட்டு அந்த இடத்துல வேற ஒரு விளக்கை தேவன் வைக்க விரும்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இந்த கால வேளையில இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற அன்பான தேவ பிள்ளை, ஏன் ஆண்டவர் இந்த விளக்கு அணைக்கல அப்படின்னு கேட்டா, தேவன் எரிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை யாருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்? தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட முழுமையாக அர்ப்பணம் பண்ணுவோம். கால கடத்தாங்க. இன்னைக்கு செய்ய வேண்டியன்னா இன்னைக்கே செய். இன்னைக்கு ஜெபம் பண்ணணுமா? இன்னைக்கு ஜெபம் பண்ணு. இன்னைக்கே வேத வாசிக்கணுமா? இன்னைக்கு வேத வாசி. இன்னைக்கு தேவனுக்காக எதையாவது செய்யும்படி ஆவியானவர் உன்னிடத்தில் உணர்த்துவாரானால் இன்றைக்கு நீ அதை செய். அதற்கு என்ன செய்யாது? நாளைக்குன்னு காலம் என்ன செய்யாத, கடத்தாத.
நீ நாளை கடத்துவாயானா நாளை என்ன நடக்கும் என்பது உனக்கு என்ன செய்யாது. அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகள், நம் ஆண்டவர் என்னோடு பேசும்போது நான் முதலாவது உடனே நான் யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாரு, உன்னை கர்த்தர் நடத்துகிற விதங்கள் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. தேவ கரங்களிலே, தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, அருமையான நல்ல கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமான இந்த கால வேளையிலே ஆவியானவர் ஒரு விசை எங்களோடு இடைப்பட்டமைக்காக நன்றி இயேசு சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே, ஆராதனை கலந்து கொண்டு அன்பான ஒரு பிள்ளைகளுக்காக நன்றி இயேசு சுவாமி. எழும்பி பிரகாசிக்கிற தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற தேவ பிள்ளைகளாக அன்றைய மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன் நீ. மங்கி எரிகிற தீயை அணையாத தெய்வம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை கொடுத்திருக்கிற அருமையான இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த கால வேளைக்காக, இந்த முதல் ஆராதனைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர், இந்த கால வேளையில நீர் எங்களோடு கூட ஒரு விஷயம் நீ இடைப்பட்டமைக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை கலந்து கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அந்த நாட்களிலே ஆண்டவரே கொடுத்த அருமையான ஜீவனுள்ள இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. உடைய குறைகள், உடைய பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நிறைவான சகல நன்மையின் ஆசீர்வாதங்களினால உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த